இயேசுவை நம்புவே, 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 இயேசுவை. அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, நல்ல கிருபையின் காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. இந்த புதிய கிருபையினால் எங்களை நிறைக்கும்படி தகப்பனே, இந்த கிருபையினால் எங்களை சூழ்ந்து கொள்ளும்படி இந்த காலை வேளையிலும் எங்களை தாழ்த்தி முடி பார்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை முடி பார்த்து நருகே அமர்ந்திருந்து பெற்றுக்கொண்டது போல இந்த காலை வேளையிலும் இந்த பாதத்தை நோக்கி நாங்கள் ஓடி வந்திருக்கிறோம். உம்முடைய அற்புதம் செய்கிற கரம் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் கூட எங்கள் மத்தியிலே அசைவாடி கிரியை செய்து எங்களை ஆசீர்வதிக்கும்படி தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்மை பாடி ஆராதிக்க துதிக்க இந்த ஆராதன் மூலமாய் கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஜெபம் கேட்டீர், உமக்கு நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், glory. யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு பாடலை நாம் பாடலாம். praise the Lord, ஆமென். காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நம்மை காத்து நடத்தின கர்த்தர் தாமே. ஆமென். வருகிறதான மாதத்திலும் நம்மோடு கூட இருந்து நம்மை கரம் பிடித்து நடத்துவாராக. praise the Lord, hallelujah, ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென், ஆமென். praise the Lord. பாடலாம், கை தட்ட வேண்டாம். நம்ம நல்ல கரங்களை அசைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். ஹல்லேலூயா. ஆராதித்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமா? praise you, hallelujah. கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஆண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஆண்டிடுவேன். நம்புவேன்
இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியில் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினார். நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நேசக்கோடி என்மேல் பறக்க நேசருக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே இயேசுவை. பாடுவோம். ஹல்லேலூயா. இயேசுவை நம்புவே, இயேசுவை. கன்மலைகள் மேற்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கன்மலைகள் மேற்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து வெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். காத்திருந்து வெலனடைந்து கழுகு போல எழும்பிடுவார். நம்புவே. பாடுவோம். இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலக்காலும் மத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலக்காலும் கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை. ஆமென். ஆராதிப்போமே. இயேசுவை நம்புவே, இயேசுவை நம்புவே, இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஆண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஆண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை. எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. ஆக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும்
தாங்கும் கரங்கள் உண்டெனக்கு ஆற்றிடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன், நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. எல்லார் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கலாமா கொஞ்ச நேரம்? ஓ ராஜா, ஓ நமோசி அந்த நபலரி தகப்பனே நன்றி சொல்லுவேன். ஆமென். ஓ ஹalleluya, glory 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 glory, praise the Lord, hallelujah hallelujah. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. கண்மலைகள் பெயர்க்கும்படி கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசுவை போல பூமியில ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடி ஆராதிக்கலாம். ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்போவினில் இதுவரை கண்டதும் இல்லை, இனி காண்பதும் இல்லை என்கிறதான பாடல் நம்ம பாட போறோம். ஹல்லேலூயா. நம் ஜெபத்தோடு பாடுவோம். ஆமென். கைகள் தட்ட வேண்டாம். ஜெபத்தோடு நாம் இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. சம்பூரண
எந்தன் வாழ்க்கை அது இதை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் பாடுவோம் இதை போதும் நீரே ஆராதிப்போம் அந்த நண்பரேசுவே அல்லேலூயா மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் சுகமேன்மை எல்லாம் உடனே கவர்ச்சித்தால் அவர் சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தார் பாடுவோம் சுகமேன்மை எல்லாம் உடனே கவர்ச்சித்தால் அவர் சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால் உள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அது இதை போதும் நேரே நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் உள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை பாடுவோம் இதை போதும் மேலே வேண்டாம் இந்த நண்பரேசுவே ஆமென் விட்டிட மாட்டேன் வெறும் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் இனம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே இனம்தோறும் உம்மில் உள்ள அன்பு என்னில் பொங்குதே நேசரே நீர் வேகம் வந்து என்னை சேருமே உள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் இறை போதும் வேறே எந்த நண்பரேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் உள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை ஆமென் அல்லேலூயா வேறே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கலாமா அல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன் அல்லேலூயா ஆமென் லோக சுக மேன்மையெல்லாம் எந்தனை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் என்னை சோதித்தால் அல்லேலூயா பூரண அழகுள்ளவரே ஆமென் பூவில் எந்தன் வாழ்க்கையில் ஆமென் உம்மை போல நான் யாரையும் பார்க்கல அல்லேலூயா ஆமென் ஆகவே மண்ணுக்காக மாணிக்கத்தை என்ன பண்ண மாட்டேன் அல்லேலூயா நல்லா சொல்லுவோமா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் பிரைஸ் தி லார்ட் சரணத்தை மறுபடியும் ஒரு முறை பாடுவோமா ஹalleluya ஓ glory thank you lord சுகமேன்மையெல்லாம் இந்தனை கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் சோதித்தால் சுகமேன்மையெல்லாம் கவர்ச்சித்தால் பாவ சோதனைகள் எல்லாம் உள்ளவரை பூவில் எந்தன் வாழ்க்கை அதில் இதை போதும் வேறே வேண்டாம் மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் உள்ளவரை பூவில் எந்தன் ஆமென் அல்லேலூயா இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன் வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன்
கத்தரை துதிக்கலாமா? எல்லாரும் சோதரம் பண்ணி கத்தரை மையப்படுத்துவோமா? ஓ ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன். ஹalleluya. என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. praise the Lord. நல்ல பாடி துதித்தோம். ஆமென். praise the Lord. எங்க ஜெயசூரன் கூட நேற்று இந்த பாட்டை பாடுறார். வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட மாட்டேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆமென். நம்ம இந்த பாடல்களை பாடும் பொழுதே இந்த ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். பூமியின் காரியங்களுக்காக, உலக காரியங்களுக்காக ஆமென், இயேசுவின் அன்பிலிருந்து ஆமென் நான் விலக முடியாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல யாரும் என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எதுவும் என்னை பிரிக்க முடியாது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரணளகுள்ளவரே புவில் எந்தன் வாழ்க்கை அதில் நீரே போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். நம் தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசும்படி திறந்த உள்ளத்தோடு நம்ம எப்போ கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய வசனங்கள் எங்களை புடமிடட்டும். நல்ல கருவிகளாய், பாத்திரங்களாய் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்களாக உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நாங்கள் பயன்படுத்தப்படும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தபடி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவோமா? Praise the Lord. Hallelujah. ஆமென். யாவருக்கும் மீண்டும் இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படி டாக்டர் அம்மா அவர்கள் இந்த நாளில் வந்திருக்கிறாங்க. ஆமென். டாக்டர் ஐயாவும் டாக்டர் அம்மாவும் இந்த நாளில் ஆமென். Praise the Lord. இந்த காலை வேளையிலே உடைய ஆராதனைக்கு வந்திருப்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆமென். Praise the Lord. எண்ணற்ற மக்களுக்கு ஆமென் பெரிய ஒரு உதவி, மருத்துவ உதவி செய்கிற அருமையான டாக்டர் ஐயாவும் அம்மாவும் ஆமென் இந்த நாளில் நம்முடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறார்கள். டாக்டர் அம்மா செய்தி கொடுக்க போகிறாங்க. அதற்கு முன்பதாக நாம் கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். Praise the Lord. நல்ல உற்சாகமான ஒரு கைத்தட்டு கொடுக்கணும். Praise the Lord. Hallelujah. இந்த வேளையிலும் கூட ரெவரண்ட் டாக்டர் ஜோயல் கே ஒரு வேத பகுதியை வாசிப்பார்கள். அதைத் தொடர்ந்து டாக்டர் அம்மா கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள். வாசிக்க வேண்டியதன வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 வரை. மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 25 முதல் 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதுமில்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதுமில்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இந்த காலை நேரத்தில் என் வாழ்த்துதலை கூறுகிறேன். இந்த செய்திக்கு போவதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் செய்துவிட்டு செய்திக்கு போகலாம். எனவே ஜெபம். நேசித்து வழிநடத்துகிற அன்பின் தெய்வமே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே இருப்பேன், உங்கள் கேட்பதை அருளி தேவன் வாக்கு இருக்க வல்ல தெய்வமே, இந்த வாக்கை நம்பி நிற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ விதமான பிரச்சனைகளும் கவலைகளும் இருக்கும். எல்லாவற்றையும் இந்த பாதத்தில் வைத்து விட்டோம் சுவாமி. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டோம் என்ற பாடல் எங்களுக்கு அதில் துணித்து கொண்டே இருக்கிறது சுவாமி. எப்பொழுது நாங்கள் உண்மையை நம்பி உங்களுடைய பாதத்திலே விழுந்து எங்களுடைய கவலையெல்லாம் உங்களிடத்தில் சொல்லி ஆறுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை முன்னத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் வரம் அருளி செய்தள்ள வேண்டும் என்று ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் இந்த நேரத்தில் வந்திருக்க தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரங்களை இருக்கிறோம் சுவாமி. இந்த கடந்த 7 மாதங்களுடைய கண்மணியை போல காப்பாற்றி ஜூலை மாதத்தில் இந்த 7வது மாதத்தில் கடைசி வாரத்தில் இங்கே வந்து புதுக்கித்தக்கதான திராக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுத்த தயவிற்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. இப்பொழுது இந்த செய்தியை கொடுக்கும் பொழுது நீரே கூட இருந்து ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்தி எங்களில் கிரியை செய்தல வேண்டும் என்று திருப்பாதத்தில் பணிகளாவது இறக்கங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் கெஞ்சி மராடுகிறோம் சுவாமி. ஆமே. இன்றைய செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட செய்தி, நீங்கள் விசேஷித்தவர்கள். நாம் எல்லோரும் விசேஷித்தவர்கள். நாம் சாதாரணமான மக்கள் அல்ல, நாம் விசேஷித்தவர்கள். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரம் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:25. எவ்வளவு எதை பார்த்தால் நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் விசேஷித்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். எனவே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று இயேசுவாலே நாம் கூறப்பட்டவர்கள். கர்த்தர் தம்முடைய சாயலையும் தம்முடைய ரூபத்தையும் வைத்து நம்மை உண்டாக்கினார். மேலும் நமக்கு வேதத்தையும் ஒரு பரிசாக அருளி செய்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இன்றும் நாம் அவரோடு இருக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு அருளியிருக்கிறார். எத்தனை சிலாக்கியத்தை நாம் பெற்றுள்ளோம். நாம் விசேஷித்தவர்கள் அல்லவா? இப்பொழுது நாங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்வதற்கு தக்கதாக நாங்கள் ஒரு பாரிஸில், பிரான்சில் உள்ள ஒரு பாரிஸில் ஒரு மியூசியத்திற்கு சென்றிருந்தோம். நாங்கள் குடும்பமாக அங்கே சென்றிருக்கும் பொழுது மிகவும் அழகான ஒரு மியூசியம் அங்கே எங்கே வைக்கப்பட்டிருந்தது என்றால், லியோனார்டோ டா வின்சி அவர்களுடைய ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ், மோனலிசா பெயிண்டிங்ஸ் மிகவும் அழகாக பாதுகாப்பான ஒரு இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்வையாளர்களுக்காக ஒரு விசேஷித்த தடுப்பு சுவர் போடப்பட்டிருந்தது. அங்கே 5 அடி தூரத்தில் இருந்தால் நாம் அதை பார்க்க முடியும். ஏனென்றால் அது ஒரிஜினல் லியோனார்டோ அவர்களுடைய ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் மிகவும் அழகாக, மோனலிசா என்ற பெயிண்டிங் உலக புகழ் வாய்ந்தது. போல இன்டர்நேஷ்னலாக பல மக்களும் பல இடத்திலிருந்து வந்திருந்தார்கள். நாங்கள் யாவரும் ஒன்று கூடி அதை பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் அதை பார்ப்பதற்கு ஒரு போலீஸ் இருந்தார். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அநேகம் பேர் இருந்தார்கள். பார்வையாளர்களுக்காக மிகவும் ஸ்ட்ரிக்டாக அதை 5 அடி தூரத்திலிருந்து தான் அதை பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த காரணம், அது லியோனார்டோ உருவாக்கிய ஒரிஜினல் படம். இந்த லியோனா ஓவியத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது பாதுகாப்பும் தரப்படுமானால், நம்மை உருவாக்கிய தேவனின் படைப்புகளாகிய நாம் விலையேறப்பட்டவர்கள். லியோனார்டோவை உருவாக்கியவர் இயேசு ஆண்டவரே. அவரை பற்றி நாம் மிகவும் பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். அநேக சமயங்களில் நம்முடைய மதிப்பை உணர்வதில்லை. தேவன் நம்மை படைத்த விதத்தை நாம் அறியாமல் போகிறோம். நம்மை பற்றிய மதிப்பு நமக்கே தெரியாமல் போகிறது. நாம் உலகில் விசேஷமாக படைக்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு தனி அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவேதான் தாவீது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டதினால்
உம்மை துதிப்பேன், கிரியைகள் அதிசயமான என்று கூறுகிறார். தேவன் தமது சிருஷ்டிப்பின் மகுடமாக மனிதர்களை படைத்துள்ளார். மேன் இஸ் த crown ஆஃப் ஆல் கிரியேஷன்ஸ் ஆஃப் காட். நம்முடைய உடம்பில் உள்ள அவ்வளவு உறுப்புகளுமே மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அவைகள் பிரமிக்கத்தக்க அதிசயம். தாயின் கருவிலிருந்து நாம் பிறந்து வெளியே வந்து நாம் இறக்கும் வரை ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு செயலும் ஆண்டவருக்காகவே நாம் படைக்க வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்கள்? ஆகாயத்து பறவைகளை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள், ஆகாயத்து பறவைகளை பார்த்து நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று கூறுகிறார். எனவே நாம் விசேஷமாக இருக்கிறோம். ஒரு முறை காட்டிலே வாழ்ந்து வந்த ஒரு யானை என்ன கூறியதான் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருந்ததாம். எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தது என்றால், ஐயோ, நான் ஏன்தான் ஒரு யானையாக பிறந்தேனோ, என்னால் பறவைகளைப் போல பறந்து திரிய முடியவில்லையே, இந்த பூவில் உள்ள இனிமையான தேனை உண்டு கழிப்பதற்கு எனக்கு நேரம் இல்லையே, எனக்கு முடியவில்லையே, எறும்பு சர்வசாதாரணமாக பூமிக்குள் சென்று வருகிறது, எனக்கு அவ்வாறு செல்ல முடியவில்லையே என்று மிகவும் வருத்தப்பட்டதாம். அப்பொழுது அதனுடைய வருத்தப்பட்டது இல்லாமல் அழுது உணவு இருந்தாமல் மிகவும் மெலிந்து போய்விட்டதாம். மற்ற பிராணிகளெல்லாம் அவனும் ஏன் யானையே, நீ ஏன் எவ்வாறு அழுகிறாய் என்று கேட்டபொழுது, என்னை தேர்ந்தான் ஆண்டவர் இவ்வாறு படைத்தாரோ, மிகவும் எனக்கு கவலையாக இருக்கிறது, நான் இவ்வாறு ஒன்றையும் அனுபவிக்காமல் இருக்கேன். உடனே அந்த மற்ற பிராணிகளெல்லாம் அதை தேற்றின. உன்னுடைய திறமையை பற்றி உனக்கே தெரியவில்லை, யானை இருந்தாலும் 1000 பொன், அது இறந்தாலும் 1000 பொன் என்பதை நீ கேட்கவில்லையா? உனக்குள் இருக்கிற பலனை பற்றி உணராமல் ஏன் இவ்வாறு அழுது கொண்டிருக்கிறாய் என்று தேற்றியதா. அப்படி இந்த யானை மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டு, அப்படியானால் இப்படி கடவுளனை ஏன்தான் உண்டாக்கினார் என்று அழுவது மிகுந்த தவறான இவ்வாறு செய்ய மாட்டேன் என்று தன்னை இறந்தாலும் 1000 பொன், நீ யானையான இருந்தாலும் 1000 பொன் என்ற வாக்கு உனக்கு தெரியாது என்று சொல்லி தன்னை அது தேற்றி கொண்டு விட்டது. விதமாக இந்த குற்றங்களை குறைகளை சொல்லி நம்மை நாமே வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் நம் கடவுளிடம் நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். அடுத்ததாக சாத்தானும் உங்களை குறித்து நிறையா பொய்களை சொல்லுவான். நீ உன்னால் ஒன்றுக்கு உதவி மாட்டாய், நீ உன்னால் எந்த உதவியும் செய்ய முடியாது, உன்னால் எந்த வேலையும் உன்னால் செய்ய முடியாது, நீ உலகத்திற்கே பூமிக்கு பாரம் என்று சொல்லி நம்மளை மிகுந்த வேதனைக்கு உட்படுத்தி நம்மை தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருவான். ஆனால் இதை பற்றியெல்லாம் நாம் சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு முறை அமெரிக்காவில் ஒரு பெரிய எண்ணெய் கிணறு எல்லா மக்களிடம் பிரபலியமாக பேசப்பட்டது. அந்த எண்ணெய் கிணறு கிடைத்து விட்டால் நாம் கோடீஸ்வரர் ஆகிவிடலாம் என்று எல்லா மக்களும் தங்களுக்கு இருக்கும் நிலத்தை எல்லாம் விற்று எண்ணெய் கிணறு தோண்டுவதற்காக ஆசைப்பட்டு கொண்டிருந்தார்கள். எல்லோரும் அவ்விதமாக செய்யும்பொழுது ஒரு மனிதனும் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம், எண்ணெய் கிணறு நம் நிலத்தில் இருந்தால் என்று சொல்லி தன்னுடைய வயலை விற்று அதிகமாக விற்று ஒரு எண்ணெய் கிணறு வயலை விற்று எண்ணெய் கிணறு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அங்கு சென்றான். ஆனால் அவன் தன்னுடைய நிலத்தில் $50 போகும் என்றால் அவன் $20 அதை விற்றுவிட்டு எண்ணெய் கிணறுக்காக மற்றொரு வயலை வாங்கிவிட்டான். இவனுடைய வயலை வாங்கியவன் என்ன பண்ணினான் என்றால், தனக்கு அதிகமான நீர் தேவைப்பட்டது. உடனே அவன் என்ன பண்ணான் என்றால், இன்னும் கொஞ்சம் நிலத்தை நாம் ஆழமாக தோண்டலாம் என்று சொல்லி ஆழமாக தோண்டும் பொழுது கருமையான மண் வந்தது. என்ன என்று பார்த்தால் அங்கே எண்ணெய் கிணறு இருந்தது. மிகவும் சந்தோஷப்பட்டான். நாம் நினைக்காதபடி நமக்குள்ளே இருக்கும் நம்மிடத்தில் இருக்கிற சக்தியை அவன் உணராமல் விற்றுவிட்டான். ஆனால் இவனோ எதிர்பாராத விதமாக கர்த்தர் தனக்கு கொடுத்தாரே என்று மிகவும் சந்தோஷப்பட்டான். அவ்வாறு கிணறு தோண்டிய பொழுது எண்ணெய் வர ஆரம்பித்தது. மிகுந்த ஆனந்தப்பட்டான். இந்த மனிதனைப் போல இன்றும் தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கும் புதையல்களை, தனக்கு கொடுத்திருக்கும் திறமைகளை அறியாமல் நாம் மற்றவர்களிடத்தில் இருக்கும் புதையல்களை தேடிக்கொண்டிருக்கின்றனர். தேவன் நம்மை படைத்த பொழுதே நமக்கு பல திறமைகளை கொடுத்திருக்கிறார். இந்த திறமைகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சில திறமைகளை கண்டுபிடிக்காமலேயே மறித்து விடுகின்றனர். அப்படியல்ல பிரியமானவர்களை, நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுக்கு என்ன திறமை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்? பாடல் திறமை உள்ளதா? நமக்கு மற்ற செய்தி கொடுக்கும் திறமை உள்ளதா? அல்லது ஆண்டவருக்காக என்ன தொழிலை செய்யலாம் என்று நாம் திறமைகளை நாம் ஆராய்ந்து பார்த்து அதை நாம் ஆண்டவரிடம் அதிகமாக ஒப்பு கொடுத்து நாம் வாழ வேண்டும். விதமாக இருக்கும் பொழுது சாத்தானும் நீ ஒன்றுக்கு உதவான் என்று நம்மை எப்பொழுது பார்த்தால் நம்மிடம் குறை சொல்லிக்கொண்டே இருப்பான். கவலைப்பட வேண்டாம். ஒரு விதவை தாய் ஒருவருக்கு ஒரு தாய் ஒருவை 2 மகன்கள் இருந்தார்கள். ஒரு பையன் குடை வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். அடுத்தவன் விசிறி வியாபாரம் செய்து கொண்டிருந்தான். அந்த தாய் எப்பொழுதும் ஆண்டவரை மழை பெய்ய வேண்டும் என்று கேட்பாள். அப்பொழுது தன்னுடைய மூத்த மகனுக்கு மழை பெய்தால்தான் நல்ல குடை இருக்கும், அவன் நன்றாக அதை பிடித்து கொண்டு நல்லா வியாபாரம் செய்து மக்கள் அநேகமாக வருவார்கள் என்று நினைத்து கொண்டாள். அடுத்த பொழுது அவன் நினைப்பாள், அடுத்த மகனுக்கு விசிறி வியாபாரம். ஆண்டவரே, நல்ல வெயில் இருந்தால் நல்லது, என் மகனுக்கு இளைய மகனும் பிழைத்துக் கொள்வான். விசிறியில் குளிர்ந்த காலத்தில் எப்பொழுது விசிறி தேவைப்படாது, மழை காலத்தில்
விசிறி எதற்கு என வெயில் வேண்டும் என்று கேட்பாள். விதமாக வெயிலும் வேண்டும் மழையும் வேண்டும் என்று மாறி மாறி கேட்டவள் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். விதமாக கவலை அவளுடைய கவலையெல்லாம் வெயில் அடித்தாலும் கவலை, வெயில் அடிக்காவிட்டாலும் கவலை. கவலை அநேகருக்கு கவலை நிரந்தரமான ஒன்று ஆகிவிட்டது. ஆனால் நாம் கவலையோடு இருக்க அவசியமில்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோற்றத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களின் நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மை தேற்றுவதற்கு நம்ம ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சாத்தான் என்ன செய்வான்? நம்மை அதிகமாக டிஸ்கரேஜ் பண்ணுவான். நீ நினைத்து கொண்டிருக்கிறாயா உனக்கு அதிகமான திறமை இருக்கிறது, உனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லுவான். அதை நம்பி கொள்ளவிடக்கூடாது. மெக்சிகோவிலிருந்து 6 மனிதர்கள் அமெரிக்கா தேசத்திற்கு வந்திருந்தார்கள். அவர்களிடம் இந்த மக்கள் சொல்லியிருக்கிறார்கள், வயல் தண்டவாளத்தில் மட்டும்தான் பாம்பு வராது, கீழே படுத்துக்கொண்டால் மற்ற எல்லா இடங்களிலும் பாம்பு வரும் என்று சொன்னார்கள். இவர்கள் அதை தீர விசாரிக்காமல் ஜெபம் பண்ணாமல் அதை நம்பிவிட்டு தண்டவாளத்தில் போய் படுத்திருந்தார்கள். தண்டவாளத்தில் படுத்திருக்கும் பொழுது 6 பேருடைய தலையும் துண்டிக்கப்பட்டு விட்டது ரயில் வரும் பொழுது. அப்பொழுது அந்த ரயில்வே ஆஃபீஸர் சொல்லியிருக்கிறார்கள், ஏன் இப்படியெல்லாம் இவர் நினைத்து கொண்டு வந்து படுத்தார்கள்? பாம்பு தான் இங்கு ரயில்வே இதை கிராஸ் பண்ணும் பொழுது தண்டவாளத்தில் அடிபட்டு இறந்துவிடும். இவர்கள் இவ்வாறு இறந்து போவதற்கு என்ன காரணம்? இது மற்றவருடைய பொய்களை சாத்தான் அநேகர் தங்களுக்கு விதமாக இடம் கொடுத்து விட்டதனால் அவர்கள் தங்கள் உயிரையும் இழக்க வேண்டிய நிலை வந்துவிட்டது. அநேகர் தங்களுக்கு இப்படி சம்பவித்து விடுமோ, நாம் எவ்வாறு இருக்க போகிறோம், முதுமையில் பெரிய வியாதி வந்து விடுமோ, அந்த பிள்ளைகள் மக்களை கவனிக்காமல் விட்டு விடுவார்களோ என்று போய் கற்பனை செய்து கொண்டும் பயந்து கொண்டும் இருப்பதால் நிகழ்காலத்தில் கடவுள் தங்களுக்கு கொடுத்த ஆரோக்கியமான வாழ்வினை விட்டு இழந்து வாழ்க்கை அனுபவிக்காமலே போய்விடுகிறார்கள். இயேசு நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம், அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று கூறியிருக்கிறார். நாம் கவலைப்படுவதனால் காரியங்கள் நமக்கு சாதகமாக போவதில்லை. மார்த்தாள் மரியாள் ஆண்டவர் இயேசு அவர் வீட்டிற்கு அது அதிகமாக விசிட் பண்ணி இருந்திருக்கிறார். மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரை மிகவும் நேசித்தவர்கள். ஆனால் ஆண்டவரிடம் மார்த்தாள் கேட்கிறாள், ஆண்டவரே, இந்த மரியாளுக்கு விதமாக எனக்கு உதவி செய்யாமல் இங்கேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாளே, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறாள். விதமாக ஆண்டவருடைய இயேசு வீட்டிற்கு வந்த பொழுதும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் மார்த்தாள் போய்விட்டாள். மரியாளோ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஏனால் வேலைப்படுவதான கவலை அவங்களுடைய கண்களை மறைத்தது. இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள், அப்பொழுது அவர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நாம் கலிகூர்ந்து மகிழ்ந்து கொள்ளலாம். தேவ பிள்ளைகள், நம்முடைய விசேஷம் என்ன? கிறிஸ்து உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறாரா? சாத்தானுடைய பொய்கள் நம்ம விட்டு விலகிவிட வேண்டுமா? டிஸ்கரேஜ்மெண்ட்டை நாம் நம்மளை விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, ஒருமுறை இங்கிலாந்தில் நடைபெற்ற ஒரு பிரபல விருந்து நடைபெற்றது. அந்த விருந்திற்கு பிரபல நடிகர் ஒருவர் வந்திருந்தார். அப்பொழுது அங்கே அமர்ந்திருந்த யாவரும் உங்கள் கலைத்திறமையை காட்டி ஒரு நிகழ்ச்சியை நடத்துங்கள் என்று கூறினார். அவரோ, நான் இது என்னுடைய கலைத்திறமை என்னோட உண்டு, ஆனால் நான் பிஸ்னஸ் சாய்ஸ், உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை உங்கள் விருப்பத்திற்கே விட்டு விடுகிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதை நான் செய்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒருவரும் என்ன செய்யணும் என்று அவர் கேட்க யாரும் பதிலே சொல்லலை. ஒரு வயதான குருவானவர் எழுந்து நின்று, நீங்கள் 23ஆம் சங்கீதத்தை உங்கள் கலைத்திணர்வு மிக்க திறத்தோடு மிக அழகாக நடித்து காட்டுங்கள் என்று சொன்னார். உடனே அவரும் முதலில் கவலைப்பட்டார். சரி என்று ஒப்புக்கொண்டுட்டு 23ஆம் சங்கீதத்தை கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைந்து வாய்ஸ் மாடுலேஷனோடும் நடிப்பு திறமையோடும் மிகவும் அழகாக செய்து காட்டினார். அவர் எல்லாரும் இப்படி கூட ஒரு சங்கீதத்தை வாசிக்க முடியுமா என்று மிகுந்த கைதட்டலோடு ஆரவாரித்தார்கள். அந்த மண்டபத்தினால் அவர்கள் கைதட்டலால் அந்த மண்டபமே அதிர்ந்தது. அவனால் அவர் என்ன சொல்லியிருந்தார்? நான் 23ஆம் சங்கீதத்தை நான் என்னுடைய கலை உணர்வோடு நடித்து காட்டுகிறேன் செல்வதற்கு முன்பாக உடன்படிக்கை செய்து கொண்டார். அவர் இந்த குருவானவர் என்ன செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் முன்பாக வந்து 23ஆம் சங்கீதத்தை அவர் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அவரும் சரி என்று ஒப்புக்கொண்டபடியினால்தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. எனவே இப்பொழுது குருவானுடைய டேன் வந்தது. அவர் வெளியே என்றார். என்ன சொன்னார்? மிகவும் அமைதியோடு 23ஆம் சங்கீதத்தை அவர் சொன்னார். அப்பொழுது இந்த கூட்டத்தில் ஒருவரும் ஆரவாரிக்கவும் இல்லை. மிகுந்த அமைதியான ஒரு நிசப்தம் இருந்தது. நினைவு பார்த்தால் அநேக மக்கள் அங்கு வந்திருந்த அனைவரும் தலைகளை குனிந்து கண்ணீர் எடுத்து கொண்டிருந்தனர். கர்த்தருடைய மகிமை பிரகாசமே அங்கே இறங்கியது. அவர் 23ஆம் சங்கீதத்தை அவர் சாதாரணமாகத்தான் சொன்னார். ஆனால் கர்த்தருடைய மகிமை அவர் மேல் இறங்கியதால் அவர்கள் யாவரும் தெய்வ பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், அந்த சங்கீதத்தின் மகிமையை உணர்ந்தவர்களாய் அங்கே இருந்து கண்ணீரோடு ஆண்டவரை ஸ்தோத்திரித்தார்கள். எனவே
குருவானவர் நல்ல இசையில் பாடலைப் போல் அந்த சங்கீதத்தை அவர் பாடவில்லை. மற்றவர்களை கைதட்டலையும் பாராட்டையும் அவர் பெறவில்லை. இருந்தாலும் உங்கள் கண்களையும் காது அவர் இந்த கலந்தெழுந்து சொல்கிறார், கண்களையும் காதலையும் தான் தொட முடிந்தது. ஆனால் இவரோ இதயத்தை தொட்டு விட்டார். பரம மேய்ப்பனாகிய இயேசுவை உங்களிடத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டார் என்று சொன்னார். நான் 21ஆம் சங்கீதத்தை அறிந்து வைத்திருந்தேன், கலை உணர்வோடு சொல்வதற்கு அறிந்து வைத்திருந்தேன். ஆனால் இவர் 21ஆம் சங்கீதத்தின் மேய்ப்பனை நன்கு அறிந்திருக்கிறார் என்று சொன்னார். எனவே வசனத்தை தெரிந்து வைத்திருப்பதனால் எந்த பயனும் இல்லை. வேத வசனங்கள் மூலம் கர்த்தரை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு வசனத்தையும் அனுபவமாக்குவோம். அப்படியானால் அதில் உள்ள வசனத்தில் உள்ள நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கவலைப்படுவதனால் ஆகாய விமானங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் ரேராகத்தான் பயன்படுத்தப்பட்டது. இப்பொழுது போல் அது ஆகாய விமானம் மிகவும் ஃப்ரீக்வெண்ட்டாக யாரும் யூஸ் பண்ணவில்லை. அப்பொழுது ஒருவர் பயன்படுத்தப்பட்டுள்ள ஆகாய விமானம் வந்துள்ள ஆரம்பம் எல்லோரும் மிக ஆச்சரியமாக அதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் நான் உலக பயணத்தில் சென்று உலகத்தை சுற்றி வர அந்த ஆகாய விமானத்தை பயன்படுத்தப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏறினார். ஆனால் அந்த ஆகாய விமானத்தில் அவர் போகும் பொழுது அவருக்கு திடீரென்று 2 மணி நேரம் சென்று அவர் போகும் பொழுது ஒரு எலி சுரண்டுவது போல் ஒரு சத்தம் கேட்டது. அங்குள்ள ஒரு முக்கியமான கேபிளை எலி கடித்து கொண்டிருக்கிறது. ஐயோ, அந்த எலியை எப்பொழுதும் ஒரு தரை இறங்கும் பொழுது அந்த எலி யாருக்கும் தெரியாமல் உள்ளே நுழைந்திருக்கிறது. இன்னும் அந்த எலியை நம்ம நிறுத்த வேண்டுமானால் சத்தத்தை நிறுத்தணும். 2 மணி நேரத்திற்கு அந்த விமானம் தரை இறங்க வேண்டும். 2 மணி நேரம் அது மேலே பறந்தால்தான் இறக்க முடியும். அதற்குள் அந்த எலி இந்த கேபிளை துண்டித்து விட்டால் நிலைமை என்னவாகும் என்று மிகவும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஐயோ, நான் மட்டும் பிரயாணப்பட்டு ஆசைப்பட்டு போகாமல் அவரின் நண்பர்களையும் ஒருத்தரை அழைத்து வந்திருந்தார். எல்லோரும் இறந்து விடுவார்கள் என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஆண்டவர் அவருடைய பிரசன்னம் அவருக்கு ஒரு கிருபையை கொடுத்தது. எலிகள் ஒரு சில அடிகளுக்கு மேலும் 1000 2000 என்று மேலே செல்ல அவைகளால் சுவாசிக்க முடியாது. அவர் 10,000 மைல் 20,000 கிலோமீட்டர் வேகமாக பறந்து கொண்டிருந்தார். எலிகள் அப்பொழுது 1 மணி நேரத்திற்குள் அந்த எலி செத்து விட்டது. போதுமான ஆக்சிஜன் அதற்கு கிடைக்கவில்லை. உடனே கிடைக்காமல் போய் இறந்து போனது. வாழ்வில் நமக்கு இருக்கும் கவலைகள் இந்த எலியை போன்றது. உன்னதமானது எலியை போன்ற கவலைகளெல்லாம் உன்னதமானது மறையிருக்கிற தருவுடைய நிழலை தங்குவார். இந்த தருவோட நிழலில் தங்கி ஜெபத்திலும் வேதத்திலும் உயிரை எழும்ப கவலைகள் முடிந்துவிடும். தேவனுடைய நெருங்க பர்வதம் போன்ற கவலைகளெல்லாம் மெழுகு போல உருகிவிடும். எனவே நாம் எவ்விதமாக வேண்டாத கவலைகளெல்லாம் நம்ம விட்டு நாம் விலக்கிவிட வேண்டும். நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்வதுமெல்லாம் அவர் நம்ம அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க ஒரு புத்திர சுகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வேதத்தை நமக்கு ஒரு பரிசாகவும் கொடுத்திருக்கிறார். வேதத்தை அவருடைய சாயலில் நம்முடைய ரூபமாக நம்மை படைத்து விட்டதும் இல்லாமல் கர்த்தருடைய வேதத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பரிசாக. கர்த்தருடைய வேதம் பல விதமான உலகிலேயே ஒரே புத்தகம் எண்ணிக்கடங்காத மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவைகள் வேதம் ஒரு ட்ரெஷர் ஹவுஸ் என்று கூறப்படுகிறது. எடுக்க அள்ள குறையாத அமுத சுரபியாக வேதத்தில் எத்தனை முறைகள் படித்தாலும் அது அழுக்காத ஒரு அமுத சுரபியாக எவ்வளவு கருத்துக்கள் அதில் புதைந்து கிடக்கின்றன என்பது அவருக்கும் அறிந்த உண்மை. இந்த வேதாகமத்தை கிறிஸ்டனுடைய டீச்சிங்ஸ், இதில் உபதேசங்கள், வாழ்வியல் கருத்துக்கள், லைஃப் ஓரியன்ட் ஃபேக்ட்ஸ் மிகவும் அழகாக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை நேசிப்பவர்களுக்கு சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அப்பொழுது விதமாக இருக்கும் பொழுது தன் வேதத்தை நமக்கு ஆண்டவர் பரிசாக பரிசுத்த ஆவியினால் அருளப்பட்ட வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் இதில் மகிழ்ந்து களி கூற வேண்டும். விதமாக இருக்கும் பொழுது தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நாம் கவலைப்பட்டு எந்த விதத்திலும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புதுமண தம்பதியினருக்கு முதலாக வேதத்தை கொடுப்பார்கள். அந்த வேதத்தை கொடுப்பது எதற்காக கொடுக்கிறார்கள்? அவர்களை வாசித்து அவருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் படித்து அதை பாதுகாப்பாக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது வாழ்க்கை என்ற காரணத்தினால்தான் அதை கொடுக்கிறார்கள். இந்த வேதத்தில் இல்லாத பொருளே இல்லை. அவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த வேதத்தை உலகில் இன்டர்நேஷ்னல் குரூப்பில் இன்டர்நேஷ்னல் சயின்டிஸ்ட் இதை மிகவும் பாராட்டுகிறார்கள். காப்டிவேட்டிங் சர்மன், உள்ளத்தை பரமசப்படுத்தும் பயங்கரமான அறிவின் வாசனை வீசத்தக்கதான விளக்கங்கள் இதில் கூறப்பட்டிருக்கிறது. எல்லோரும் 2000 வருடங்களுக்கு முன்பு இவ்வளோ அழகாக கூறப்பட்டு நேசானுடைய டீச்சிங்ஸை வியந்து பாராட்டுகிறார்கள். அவருடைய டாக்டரின்ஸ் அவரால் அக்செப்ட் பண்ணப்பட உண்டு. அதில் விசேஷமாக சர்மன் ஆன் த மவுண்ட், இந்த மலை பிரசங்கம் எல்லோராலும் மிகவும் ஆவலுடன் படிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கிறது.
மலை பிரசங்கத்தை ஃபாதர் ஆஃப் அவர் நேஷன் காந்தியடிகள் மிகவும் அதிகமாக நேசித்து அவரதை பார்த்துள்ளார். அதில் சத்துருக்களை சிநேகிங்கள் என்று கூறியிருக்கிறது. ஏன்னா ஒவ்வொன்றும் அவர் சார்ந்த குணமுடன் பாக்கியவான ஒரு பூமியை சுதந்திரித்து கொள்வார். சார்ந்த குணத்தை காந்தியடிகள் இது மிகவும் விசேஷமாக இந்த வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து அவர் செயல்பட்டார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி வருகிறது, சத்தியத்தை நம்பும் யாவரும் அதில் சேருவீர் என்று சொல்லத்தக்கதாக அவர் ஒரு கிளாரியன் கால் எல்லோருக்கும் கொடுத்து சாந்தமுள்ளவர்களுக்கு தேசம் சுதந்திரிக்கப்படும் என்ற மலை பிரசங்கத்தை நம்பி என்ற வாழ்க்கையில் வெற்றி வாகை சூடினார். இங்கிலாந்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டோம். நமது சிஎம் ஸ்டாலின் அவருடைய தந்தை கருணாநிதி அவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் அந்த மலை பிரசங்கத்தை வாசிக்கவும் மற்றும் பல காரியங்களை பைபிளிலிருந்து அவர் வாசிக்கவும் தந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரை வைத்து அதிலிருந்து கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார். அவரிடம் ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்கில் என்ன நடந்தது என்றால், அவர்கள் கேட்கிறார்கள், புறம்போக்கு நிலத்தை இருவருக்கும் சண்டை வந்திருக்கிறது. அப்பொழுது அவர் சொல்லுகிறார்கள், உன்னதமான கர்த்தரை நீங்கள் வணங்குகிறீர்கள் அல்லவா, நீங்கள் எதற்கு இப்படிப்பட்ட சிறு விஷயங்களெல்லாம் அடித்துக் கொள்கிறீர்கள்? ஆண்டவரிடம் கேட்டால் அவர் உனக்கு செய்கிறார். நீங்கள் வணங்குவது சாதாரண கடவுள் அல்ல, அதே உன்னதமான ஆண்டவர் என்று விதமாக ஆண்டவரின் நாமம் மகிமைப்படுகிறது. நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் உங்களிடம் வருவார் என்று சொல்கிறார்கள். அப்பா பிதாவின் கூட்டத்தாக புத்திர சிகாரம் இருக்கிறது. கர்த்தரை வேதத்தினுடைய நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 119 கூறப்படுகிறது. கிறிஸ்துவானவர் நமக்கு நம்பிக்கையாக நம்முடைய வாசம் பண்ணுகிறார். வானாதி வானவனும் கொள்ளாதவர், தேவதூதர்களால் துதிக்கு ஆராதிக்கப்படுகிறவர் வாசம் பண்ண விசேஷமான காரியம். இவன் தேவநாயக கர்த்தருக்கு பயந்து பரிசு தனம் பூச்சக்கத்தில் எல்லா தினங்களிலும் உன் தேவநாயக கர்த்தர் உன்னை கர்த்தர் சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். தேவநாயக கர்த்தரை தொழுது கொள்ளாமல் நமக்கு சமீபமாக இருக்கிறது போல தேவன் இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற ஜனம் எது? உபாகமம் 4:7. கர்த்தருடைய பிள்ளைகளை உங்களுக்கு விசேஷித்தவர் இருக்கிறார். நீங்கள் எதனால் விசேஷித்தவர்கள் என்று நாம் கேட்டு பார்த்தோம் என்றால், அவர் சொல்கிறார், ஆகாயத்து பறவைகளுடன் விசேஷித்தமானர்கள் என்று சொல்கிறார். ஆகாயத்து பறவைகளுக்கு ஞானத்தை காட்டும் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். பறவையை கண்டான், விமானம் படைத்தான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான் என்று எவ்விதமான அதிகமான ஞானத்தை இவர்கள் கொடுத்து இந்த காலத்தில் நாம் சயின்டிஃபிக் உச்சத்தில் சொல்லியிருக்கோம். லிவ் இன் டிஜிட்டல் ஏஜில் என்ன விதமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடைபெறுகிற உட்கார்ந்த இடத்தில் இருந்து கொண்டே நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட விசேஷ ஞானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். விதைக்கிறதும் இல்லை. முதலாவது சொல்கிறார்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அவர்கள் அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கின்றது. நாம் மனிதர்களோ நாம் கடந்த இருக்கிற காலத்தில் ப்ரெசன்ட் டே லிவிங் நம்மளுக்கு இல்லை. நாம் பாஸ்ட் டேஸ் நாம் விதமாக பழைய காலத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் என்று பழைய காலத்தில் நினைத்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்குன்னு கண்ணீர் தெரியும். அதெல்லாம் இல்லை. நாம் களஞ்சியத்தில் பிற்காலத்துக்காக சேர்த்துக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடு போதும் என்று நாம் வாழ வேண்டும். ஒவ்வொரு விதமான இத்தனை கோடி ஆகாரத்தை ஒவ்வொரு பறவைகளையும் அவர் போஷித்து வருகிறார். எத்தனை கோடியான பறவைகள் உண்டு. அவ்வளவு பறவைகளுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது, அவர்களுக்கு ஏற்ற நாங்கள் சுவிட்சர்லாண்டில் செல்லும் பொழுது அங்கும் காகம் இருந்தது. அந்த காகத்திற்கு ஆண்டு விசேஷ ஃபர் கோட் ஒன்றை ப்ரொவைட் பண்ணியிருந்தார். அந்த குளிரை தாங்கத்தக்கதாக ஒரு முடியிலேயே இயற்கையாக ஃபர் போன்ற அமைப்பிலே சொட்டர் போன்ற அமைப்பிலே காகங்கள் சென்று கொண்டிருந்தன. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம் பறவைகளை பார்க்கிறோம், அவைகளை பார்த்து நம்ம விசேஷத்தை என்று சொல்லும்போது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தர் ஆகாயத்து பறவைகளுக்குரிய ஞானத்தை பார்த்து அதிகமான ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாமும் உலகத்தில் உள்ள பல விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் எண்ணி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், தினமே உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும்படி உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இத்தகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பார். பாகம் 33:23. தாயின் வயிற்றில் உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மை தெரிந்து கொண்டவர். எனவே நாம் அவர்கள் விசேஷமாய் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த உலகம் சாதாரண உலகம்தான். உலகத்தில் உள்ள மக்கள் சாதாரணமானவர்தான். ஆனால் மக்கள் மத்தியில் நம்மளை அசாதாரணமாக ஆண்டவர் தெரிந்து கொண்டு நம்மளை உயர்த்தி இருக்கிறார். தேவதூதர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள். ஆகாயத்து பறவைகள் மட்டுமல்ல, தேவதூதர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள். தேவதூதருக்காக அவர் வரவில்லை, மாநில மக்களுக்காக நமக்கு வந்தார்.
கர்த்தர் தேவதூதரை நமக்கு அவர் சிறியவனாக்கினார் தேவதூதரை என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவதூதரை நமக்கு பணியுடைய ஆவிகளாக அவர் மாற்றியிருக்கிறார். உன் பாதம் இடராதபடிக்கு கல் இடராதபடிக்கு அவர்களை தாங்கி கொண்டு போவார்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எனவே நம்ம எதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அடுத்தது என்றால் புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்கடா அல்லது இரத்தம் என்ற பேச்சு இல்லை. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் யாவரும் ஆட்டுக்கடாவினாலும் காலையில் இரத்தத்தினாலும் மீட்கப்பட்டவர்கள். ஆனால் நம்ம இயேசுவின் இரத்தம் நம்மை விடுவிக்கிறது. உங்களை அதனோட அபிஷேகம் தேவதூதலை காட்டில் நாம் விசேஷித்தவர்கள் அவரை பணியுடைய ஆவியாக நமக்கு வைத்திருக்கிறார்கள். தேவன் தேவதூதலுக்காக வரதில்லை, நமக்காக வந்திருக்கிறார். நம்ம பாவிகளான நம்மை ரட்சிக்க அவர் வந்திருக்கிறார். ரெண்டாவது, நாம் பறவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள், தேவதூதர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள். அடுத்தது அபிஷேகத்தால் விசேஷித்தவர்கள். கர்த்தரால் தேவனுடைய ஆவியால் மகிமுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். 1 Peter 4:14. உங்களை விசேஷங்களவராக மாற்றுகிறவர்கள் உங்களில் தங்கி இருக்கிற ஆவியானவர் தான் நம்மை விசேஷமாக மாற்றுகிறார். ஆவியானவர் இறங்கி நம்மகிட்ட கிரியை செய்கிறார். தாவீது சொல்கிறார், தேவனே சுத்திகரித்து என்னிலே சற்று நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேட்கிறார். நாமும் அவ்வாறு ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். இயேசுவின் ரத்தம் பல வருடங்களுக்கு முன்பு இரத்தத்தில் பலவகை உண்டு என்றே யாருக்கும் தெரியாத ஒரு காலம். இரத்தத்தில் பலவகை உண்டு என்று அறிவித்த ஒருவர் நோபல் பரிசு பெற்றார். பல குரூப் A, குரூப் B, குரூப் B என்று பல குரூப்புகள் உண்டன. அந்த குரூப்பில் கூட தெரியாமல் அந்த காலத்தில் இருந்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், ஒரு மனிதர் ரத்தம் கொடுப்பதென்றால் திரகாத்திரமான ஒரு மனிதனை பிடித்து அவனுடைய ரத்தத்தை எடுத்து அவர் கொடுத்து விடுவார்கள். அது எதை மேட்ச் பண்ணிடுறது என்று கூட அவர்களுக்கு தெரியாது. ஏதோ அதிர்ஷ்டவசமாக அவனுக்கு மேட்ச் பண்ணினால் அவன் பிழைத்து விடுவான், இல்லாவிட்டால் அவன் இறந்து விடுவான். ஆனால் இயேசுவின் ரத்தம் அநேகருடைய பாவங்களையும் மன்னித்து விடுகிறது. அவர் கள்ளர் கையில் அகப்பட்ட மனிதன் அவனுடைய சரீரத்தில் குலை உயிருமாக தன்னை ரத்த போக்கினால் அவன் வேதனைப்படுகிறான். அப்பொழுது அவனுக்கு உதவி செய்த நல்ல சமாரியன் ஒருதான் அவருக்காக தன்னுடைய திராட்சரசமும் எண்ணெயும் பார்க்கிறான். திராட்சரசம் இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. அந்த எண்ணெயானது பரிசுத்த ஆவியானவரை வல்லமையை குறிக்கிறது. அவர் மரித்து போன ஆவிக்குரிய மனுஷர் வாழ்க்கையில் உயிர் திரும்ப வர வேண்டுமானால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மரித்து போன அவளுடைய உயிர் திரும்ப வர வேண்டுமானால் இயேசுவின் ரத்தம் அவளுக்கு தேவை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உலகில் அனைவருக்காக சிந்தப்படும். அது யுனிவர்சல் டோனர். எல்லாருக்கும் அந்த ரத்தம் பொதுவாக உள்ளது. யுனிவர்சல் டோனர். அனைவரும் ரத்தத்தினால் பிசாசு நம்மை குத்தீராக்குகிறான். ஆவிக்குரிய மரணம் நமக்கு ஏற்படுகிறது. அந்த ஆவிக்குரிய மரணத்திலிருந்து நாம் வெளிப்படுவது என்றால் இயேசுவின் ரத்தம்தான். சகல ஜனங்களுக்கும் ஜீவனை கொடுக்கும். அவர் சர்வலோகத்தின் பாவத்தையும் சுதந்திர தேவாட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்துவின் மாംസத்தை புசித்து அவர் ரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொல்ல முடியுது. எனக்காக சிந்தப்படுகிற உங்களுக்காக சிந்தப்படுகிற உடன்படிக்கை என்ற உடன்படிக்கை நம்மளோடு செய்து கொண்டா அந்த ரத்தத்தை நாம் பானம் பண்ணுவோம் என்றால் அவர் ஜீவனோடு நம்முடைய ஜீவன் ஒன்றாக கலந்து விடுகிறது அர்த்தம். நாம் ஒவ்வொரு தடவையும் நாம் ராப்போஜனம் புசிக்கும் பொழுது நாம் சாதாரணமாக சென்று விடாமல் அவருடைய ரத்தத்தோடு நம்முடைய ரத்தம் கலந்து விடுகிறது என்ற உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு ரத்தத்தினால் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இதை நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும். அது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை. பரிசுத்த ஆவியான தேற்ற வாழ்வை அவர் உங்களுக்கு தந்து வருகிறார். பல வருடங்களுக்கு ஒரு வயதான விவசாயி ஒருவர் இருந்தார். அவர் தன்னுடைய ஒரு கடையில் போய் தன்னுடைய கடை வைத்திருந்தார், மரக்கடை. அதில் ரம்பம் அறுப்பதற்காக ஒரு ரம்பம் கேட்டார். அவர்கள் விசேஷ ரம்பத்தை அவருக்கு கொடுத்தார்கள். அது சங்கிலி ரம்பம் என்று பெயர். வீட்டில் அவர் மரத்தை அறுத்து பார்த்து அவர் கடையில் தந்து எந்த விதத்திலையும் அது அறுக்க முடியவில்லை. மிகவும் வேதனைப்படுகிறார். என்ன இது, எந்த அறுக்க முடியும்? கடைக்காரர்கள் சென்று நீங்கள் நவீன ரம்பம் என்று கொடுத்தீர்கள், இதன் பேர் சங்கிலி ரம்பம் என்று சொன்னீர்கள், எந்த விதத்தில் எனக்கு பிரயோஜனம் இல்லையே என்று கேட்கிறார். அப்பொழுது அவர் என்ன வித்து பெற்றவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு, நான் நல்ல ரம்பத்தை தானே உங்களுக்கு கொடுத்தேன். இந்த கடைக்கு பின் சென்று ஒரு ரம்பத்தை எடுத்து அந்த சங்கிலி ரம்பத்தில் பார்க்கும்போது சின்ன கயிறு ஒன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அதை பிடித்து இழுக்கும் பொழுது அங்கே அந்த ரம்பம் மிகவும் சுலபமாக கலந்து அந்த மோட்டார் சுற்றி விடுகிறது. அழகாக அந்த ரம்பம் மரங்களை வேகமாக அறுத்து விடுகிறது. இதை உணராமல் போய்விட்டானே என்று அவர் வேதனைப்படுகிறார். நம்ம பல சமயங்களில் நம் வாழ்க்கையில் தேவைப்படும் வல்லமையும் பலனும் சத்துவம் நம்முடன் இருக்கத்தான் செய்கிறது. வல்லமையும் பலனும் சத்துவம் நம்முடன் இருக்கத்தான் செய்கிறது. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியான வல்லமையை நாம் அறியாமல் இருந்து விடுகிறோம். நமக்கு அதனால் எந்த நன்மையும் கிடையாது. விசுவாசிகளாகிய நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். வெற்றியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியின் வழி நடத்தல் தேவை.
வாழ்வில் நமக்கு நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஆண்டவருக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் சீஷர்களுக்கு பயமே இல்லை. அவர்கள் கல்வியில் இல்லாதவர்கள் மிகவும் பயந்து கொண்டு யூதர்களுக்காக கதவை பூட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராய் இயேசு அவர்கள் வந்த பின் மேல் வீட்டில் ஒரு கூடி ஜெபிக்கிறார்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். 5000 பேருக்கு முன்பாக நின்று பேசத்தக்க தைரியத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இயேசுவே கிறிஸ்து என்ற வேத வசனத்தை பல இடங்களில் பிரஸ்தாபிக்கிறார்கள். ஆண்டவர் என்ன பண்ணிடுறாங்க, ஒரு மனிதன் அநேகருக்கு சிலருக்கு டாக் லவ்வர்ஸ் அனைவர் உண்டு, டாகை நேசிக்கிறவர் அனைவர் உண்டு. அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்றால் டாகை வாக்கிங் கூட்டிக்கொண்டு ஒரு மனிதன் போகிறான். போகும் பொழுது டாக் வாக்கிங் போகும்பொழுது என்ன செய்யும் என்று உங்களுக்கு தெரியும். நம்ம சங்கிலியை வேகமாக பிடித்து கொள்ள வேண்டும். தெருவில் பல ஸ்ட்ரே டாக்ஸ் வந்தது. அந்த மனிதன் போகும்பொழுது அவைகள் இவனை பார்த்து குறைத்து கொண்டு வந்தது. இந்த நாய்க்கும் அதை பார்த்து ஓட வேண்டும் என்று ஆசை இருந்தது. இழுத்துக்கொள்கிறது. அந்த நாய்கள் எவ்வளோ ஃப்ரீயாக குப்பை தொட்டியுள்ள குப்பைகளையும் சந்தோஷமாக திரிகிறேன், நாம் மட்டும் இப்படி சங்கிலிகள் இருக்கிறவே என்று அறுத்து கொண்டு, ஆனால் வேகமாக பிரித்து கொண்டதனால் அவர்கள் தப்பி விடுகிறான். விதமாக நாமும் நாயை போல் நம் எஜமான் இயேசு கிறிஸ்துவின் பிடியை விட்டு விலகாமல் மாம்சமும் மனதும் விரும்புவதும் செய்ய எப்பொழுதும் நம்முடைய மனதும் விரும்பியதை செய்வதற்காக இயேசுடைய கயிறுகளை அன்பின் கயிறுகளை அவர் நம்ம இழுத்து தாங்குகிறார். நம்ம விட்டு விலகி ஓட துடிக்கிறோம். அன்புள்ள தெய்வம் இஷ்டப்படி நம்மை அலைய விடாமல் வித வார்த்தைகள் மூலம் அவருடைய பாதையில் நடத்துகிறார். வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாமல் இதுவே நடங்கள் நம்மை கூப்பிட்டு சொல்கிறார். ஆனால் நம்மளுடைய மனமும் அதில் விருப்பம் இல்லாமல் அலைகிறது. தெய்வம் நம்மீது அவர் அன்பினால் அன்பின் கயிற்றை கட்டினார். மனுஷரை கட்டியளிக்கிற அன்பின் கயிறுகள் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் நம்முடைய அன்பினாலே தான் தேவன் இந்த உலகத்தில் நம்மை தேடி வந்தார். திருவின் தனங்களை தேவன் எவ்வளவோ சிநேகித்தார். மிகத்தங்கத்தில் அக்னி ஸ்தம்பத்தில் வழி நடத்தினார். ஆனால் அவர்கள் அவரை விட்டு அந்நிய தேவரை நாடி பின்பற்றினார்கள். அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை நியாயப்பிரமாணங்களை வகுத்து கொடுத்தார். ஆனால் அவர்கள் எல்லாவற்றையும் எவ்விதமாக எப்படியும் வாழலாம் என்று வாழக்கூடாது, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற சட்டத்திட்டங்களை கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளாமல் எப்பொழுது தன்னை விட்டு விலகினாலோ அவரை அந்நிய ஜனங்களுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார். அவர்களைப் போல இஸ்ரவேலர் தாங்கள் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டுகள் வராமல் மனம் போன போக்கில் மற்றவர்களைப் போல வாழ வேண்டும், மற்ற ஜனங்களைப் போல வாழ வேண்டும் என்று இருந்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளுக்கு அடங்கி நடந்தபோது பாதுகாப்பாக இருந்தார்கள். தேவ கற்பனையை மீறி அவர்கள் செல்லும் பொழுது அவர் பாதுகாப்பை வளையத்தை விட்டு வெளியே சென்றதினால் அவர்கள் வழியில் விட்டு விளைவு அந்நிய தேசத்தை அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். தேவன் நம் மீது கட்டிய அன்பின் கயிற்றை நாம் முகமாக இழைக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் பலன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வந்தால் நமது வாழ்க்கை மாறும், ஊழியம் மாறும். ஆதி அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு முன்பு கூடைகளாக பயந்து போயிருந்தார்கள். இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் பெற்று அவர்கள் மிகவும் அற்புதமான காரியங்களை செய்தார்கள். அவர் ஆண்டவர்கள் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியர்களை அக்னி ஜுவாலையாக மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு தூதர்களுக்கு வெறும் காற்று தான் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அக்னி ஜுவாலையாக அப்போ ஊழியருக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஊழியர்கள் எவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தலாம். ஆண்டவருடைய அன்பு தாயினும் மேலான ஒரு அன்பு. நம்முடைய சகோதரி சாராள் நவ்ரோஜி அவர்களை பற்றி நீங்கள் யாருக்கும் தெரியும். அநேக சபைகளில் சாராள் நவ்ரோஜியின் பாடல்கள் இன்னும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவர்கள் 21வது வயதில் அவர்கள் சகோதரி இளம் வயதிலேயே தன்னுடைய வேலையை மின்சார நிலையத்தில் வாரியத்தில் வேலை செய்தார்கள். மின்சார வாரியத்தில் வேலையிலிருந்து இளம் வயதிலேயே அவர் அதை விட்டுவிட்டு ஆண்டவரை பின்பற்றுவதற்காக சென்று விட்டார்கள். அவர்கள் 21வது வயதில் அவர்கள் ஆண்டவரை பின்பற்றி சென்றார்கள். அப்பொழுது அவருக்கு ஒரு மிஷனரி ஊழியத்திற்காக இலங்கையிலிருந்து அழைப்பு வந்தது. அவர் தன்னுடைய தாயை அந்த ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருந்தார்கள். ஆனால் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு கப்பலில் செல்ல வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்து எக்மோர் நிலையத்தில் தனுஷ்கோடிக்கு ரயிலில் பயணம் செய்ய தீர்மானித்து தன் தாயை வர சொல்லியிருந்தார்கள். கடைசி மட்டும் தாய் வரவே இல்லை. உடனே அந்த அம்மா தீர்மானம் செய்து கொண்டிருந்தார்கள். தாயின் அன்பை விட மேலான அன்பு, என் தாய் என்னை மறந்து விட்டாலும் என் ஆண்டோர் என்னை ஒருபோதும் மறக்க மாட்டார் என்று இனிமேல் எனக்கு தாயும் தந்தையும் நீதான் என்ற கண்ணீரோடு சொன்னார்கள். அப்போது சென்னையில் தனுஷ்கோடிக்கு ரயிலில் சென்று கொண்டிருந்தபோது தேவன் தந்த பாடல், என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடல். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் என்ற பாடல். அந்த வாலிப வயதில் இருந்த சாராள் நவ்ரோஜி தாயை மறைந்தால் அவர்களை தேவன் அவர்களை மறக்கவே இல்லை. முதிர் வயது மட்டும் அவர்களை தாங்கி நடத்தினார். தேவன் ஒவ்வொருவரையும் குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். என்னை நேசிக்கவில்லை என்று நாம் ஒருத்தரையும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. God so loved the world that he gave us his only son, that whoever believes in him will not perish
but will have an everlasting and eternal life. கடவுள் தம் அன்பினால் இங்கே வந்திருக்கிறார். அவருடைய அன்பு அளவற்றது. ஆழ அகல நீளம் எல்லை காணா அன்பு. அந்த அன்பு திவ்ய அன்பு. அந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றதற்கு ஒரு ராஜா ஒரு குழந்தை வீட்டிற்கு போய் 100 பானைகளை வாங்கிவிட்டார். ஒவ்வொரு பானையில் ஒரு பானையை எடுத்து அதில் தங்கம், வெள்ளி, பொற்காசுகள் எல்லாவற்றையும் அதில் போட்டு வைத்தார். மூடி வைத்து விட்டார். 100 பானைகளில் எது அந்த பானை என்று தெரியவில்லை. அதே போலவே மக்கள் சாதாரணமானவர்களாக தோன்றுவார்கள். ஆனால் ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் உள்ளே அமைதியாக உள்ளே அடங்கியிருப்பார்கள். சமயம் வரும்போது அவர்கள் அதை வெளிப்படுத்துவார்கள். இது பரிசுத்த ஆவி நமக்கு மிகவும் தேவையான ஒன்று. அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விசேஷித்தவர்கள். எதனால் விசேஷித்தவர்கள்? நாம் ஆண்டவருடைய அன்பின் காரணமாக நமக்கு வந்து நம்மை மீட்டு கொண்டதனால் நாம் அதை விசேஷித்தவர் என்று நாம் நினைக்க வேண்டும். அபிஷேகத்தால் நாம் விசேஷித்தவர்கள். பரிசுத்த ஆவியின் வரம் பெற்றதனால் விசேஷித்தவர்கள். அப்பா என்று கூப்பிடத்தக்க, பிதா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவாரத்தை பெற்றதனால் விசேஷித்தவர்கள். நீங்கள் போகும்போதெல்லாம் தேவ பிரசனமும் தேவ சமூகம் உங்களோடு இருக்கிறது. ஆயிரக்கணக்கான தேவ தூதர் உங்களை பின்தொடர்ந்து பாதுகாப்பாக வருகிறார்கள். விசேஷமுள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். எனவே நீங்கள் விசேஷமானவர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் விசேஷமானவர்களால் நீங்களும் விசேஷித்திருக்கிறீர்கள். அவர் பெரியவராக இருக்கிறவர்களால் நீங்களும் பெரியவராக இருக்கிறீர்கள். அவருக்காக வல்லமையான காரியம் நாம் செய்வோம். கர்த்தர் உணவு மேன்மைப்படுத்துவார். உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பார். கர்த்தர் நம்மளை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்கிறேன். நன்றி. இந்த பிளட் குரூப் பற்றி சொன்ன உடனே எனக்கு இது சொல்லணும்னு தோணுச்சு. மனுஷனுக்கு பிளட் எப்படின்னாக்கா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஒருத்தர் பிளட் இன்னொருத்தர் பிளட்டுக்கு சேரலைன்னா நம்ம பிளட்டை ஏற்ற முடியாது. ஓ பாசிட்டிவ், ஓ நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், ஏ நெகட்டிவ், A1 பாசிட்டிவ், A1 நெகட்டிவ், பி பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏபி பாசிட்டிவ், ஏபி நெகட்டிவ். எத்தனை குரூப் இருக்குது பாருங்கள். அதனால் ஒருத்தருடைய ரத்தம் இன்னொருத்தரோட சேர முடியாது. சேர்ந்த ரத்தத்தை தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த குரூப்புன்னு நினைக்கிறீங்க? இட் இஸ் யூனிவர்சல் குரூப். ஆண்டவர், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இந்த ரத்தத்தினால நான் உலகத்தையே மீட்டு கொண்டேன்னார். நான் அதை இன்றைக்கி தான் இப்போ யோசித்து பார்க்குறேன். இவ்வளோ டிஃப்ரெண்ட் குரூப் உள்ள மக்களுக்கு ஆண்டவர் வந்து ஓ குரூப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் சாதாரணமாக ஓ குரூப் வந்து யூனிவர்சல் டோனர் அப்படிம்பாங்க. ஓ குரூப் எங்கேயும் அவசியம் கிடைக்கலனாக்கா ஓ குரூப் பிளட்டு கொடுக்கலாம்பாங்க. ஆனால் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் ஆண்டவரான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களே சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியின் ரத்தம்னு போட்டு, இது என்னுடைய புதிய உடன்படிக்கக்கூடிய ரத்தம். அப்போ அவர் குரூப் என்னவாக இருக்கணும்? யூனிவர்சல் குரூப்பாக இருக்கும். பரிசுத்த ஆவியினால் பிறந்தனால தான் அவருக்கு குரூப் இல்லை. இட் இஸ் யூனிவர்சல் குரூப். தேங்க்யூ. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாடலை நாம் பாடும் பொழுது காணிக்கை செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா. நினைத்து உள்ளமே வல்ல செயல்கள் நினைத்து உள்ளமே பொங்குதையா, நல்லவரே
Praise the Lord. Hallelujah. நீங்கள் விசேஷித்தவர்கள். Hallelujah. ஆமென். ஒரு நாள் மறக்கக்கூடாது, நாம் விசேஷித்தவர்கள். we are special. ஆமென். கர்த்தர் உருவாக்கின அவருடைய பிள்ளைகள் ரொம்ப விசேஷமானவங்க. அதனால் ஒன்றுக்கு இனி கவலைப்படக்கூடாது. பரம தகப்பன் இருக்கிறார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆகவே ஒன்றுக்கும் கவலைப்படாமல், ஆமென், பிரைஸ் தி லார்ட், என்னை விசாரிக்கிறவர் இருக்கிறார் என்கிற விசுவாசத்தோடு உடைய பாதத்தில் நம்முடைய கவலைகள் எல்லாம் வைத்து விடுவோம். ஆமென். நாம் எப்படி விசேஷமானவர்கள்? நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. அதனால் நாம் விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. எத்தனையோ கிருபைகள், வரங்கள், தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசேஷமானவர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு நிறைய இருக்கு. விசேஷமானவர்கள். ஹல்லேலூயா. இந்த சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே இந்த நாளிலே, ஆமென், நம்முடைய மனதிலே ஆழமாய் பதிய வேண்டியது என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், விசேஷித்தவர்கள் என்பதை மறக்காமல் எப்பொழுதும் கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாயிருந்து கர்த்தருடைய உன்னத நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். இறுதி ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் எடுப்பார்கள். காணிக்கையின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம். நாம் யாவரும் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, உம்மை துதிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த நல்ல அருமையான மன மகிழ்ச்சியின் நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளிலும் உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து உம்மை ஆராதிக்கும்படியான பெரிய பாக்கியத்தை ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடியினால் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நல்ல இந்த அருமையான வேளையில் கூட கர்த்தாவே ஆண்டவரே, முழு மனதோடு உம்மை ஆராதிக்கும்படி கர்த்தர் கொடுத்த பாக்கியத்தை நினைத்து நாங்கள் மறுபடியுமாய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதம் உள்ளதாய் மாற்றினபடியினால் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆராதனையுடைய ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டவரே உங்க மகிமை விளங்கினபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க மகிமையின் பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலும் தங்கியிருந்தபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசேஷமாக இந்த பிரசன்னத்தை உணரும்படியாக ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீங்க அப்படியே எங்கள் மத்தியிலும் பிரசன்னராய் தங்கியிருக்கிறபடினால் நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல பாடல்கள் பாடி ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க நன்மை செய்திருக்கிறீங்க ராஜா. நன்மை செய்தபடினால் பாடுவேன் என்று தாவீது சொல்லுகிறது போல ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் வாழ்க்கையிலெல்லாம் நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. பாட்டினால் உம்மை துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்க ராஜா. உங்களுடைய பார்வையில ஆண்டவரே நாங்கள் விசேஷமானவர்களாய் காணப்படுகிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் நீங்க விசேஷித்த விதமாய் வைத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள்லாம் ஆண்டவரே உங்களுடைய பார்வையில் மாத்திரமல்ல கர்த்தாவே, எங்களுடைய எல்லா செயல்களிலும் நீங்கள் எல்லாரை காட்டிலும் எங்களை விசேஷமாய் வைத்திருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உங்களை அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. கர்த்தாவே நல்ல அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறீங்க. உங்க அன்பு எங்கள் மேல் விளங்குகிறது ஐயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான மேலான காரியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. விசேஷமாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு நாளும் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு கர்த்தாவே எங்கள் கவலைகளை எல்லாம் உங்கள் மேல் மாத்திரம் வைத்துவிட்டு ஆண்டவரே நாங்கள் விசேஷமானவர்கள் என்பதை நினைத்து சிந்தித்து ஆண்டவரே எங்களுடைய பாதையில் ஓடத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகமாய் கட்டளிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் மத்தியிலும் கர்த்தாவே தேவ செய்தியை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே கொண்டு வந்த அருமையான அக்காவுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தர்களை பலப்படுத்தி இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தாவே பிரயோஜனமாய் கர்த்தரவர்களை எடுத்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா.
விசேஷமாக இந்த நாள் நம்முடைய சமூகத்திலும் படைக்கப்பட்டிருக்கிற அன்பின் காணிக்கைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உங்கள் ஆசீர்வாதத்தின் நிறைவினாலே நிரப்பி ஆண்டவரை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒன்றிலும் குறைவிராதபடி ஆண்டவரை எல்லாவற்றிலும் நிறைவை காணட்டும், உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் ஐயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சில நாட்கள் கழித்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் கடந்து போக போகிறோம். ஆண்டவரே, உங்கள் கிருபையின் கரமும் ஆண்டவரே எங்களோடு கூட வர வேண்டும் என்று செபிக்கிறோம். புதிய மாதம் ஒரு ஆசீர்வாதம் உள்ள மாதமாய் எங்களுக்கு இந்த ஆண்டிலும் இந்த மாதத்திலும் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரம். கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலும் உண்மையா சமூகத்திலும் வந்து ஆராதித்து கடந்து செல்கிற தம்முடைய பிள்ளைகள் அளவில்லா ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்லட்டும். இரட்டிப்பான நன்மைகளோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலவீன சுகவீனங்களோடு இருக்கிற யாராயினும் இருப்பார்கள் என்றால் தேவனாகிய கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை தம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாகட்டும் என்று சொல்லுங்க நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. காலை ஆராதனை கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது போல மாலை ஆராதனையும் நீங்கள் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தாழ்த்தி உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தா, உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும், உயர்த்தப்படட்டும். சகல விதமான துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் மிக்கும் சகவாசமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் வருக பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆமென். என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா, 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 ஆமென். அப்படியே என்ற வண்ணமாகவே ஆனி பர்த்டே நம்ம செலிப்ரேட் பண்ணிடலாம். ஆனி முன்னால வாங்க. ஆமீன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் ஆனி, ஹாப்பி பர்த்டே டு யூ. மே God bless you dear, may God bless you dear, may God bless dear Annie, happy birthday to you. எல்லாரும் கைகளை தட்டுவோமா? ஆமென். யாவருக்கு இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஆமென். டாக்டர் அண்ணனுக்கும் டாக்டர் அம்மாவுக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நாம் ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி சமாதானத்தோடு நாம் கடந்து போகலாம். அல்லேலூயா, ஆமென். God bless you and God be with you. யாருக்கா ஜெபிக்கணும்னா முன்னால் வந்து நீங்கள் ஜெபம் பண்ணி கொள்ளலாம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.